வந்துட்டு ஹீரோவாக நடிச்சிருப்பாங்களே. ம் ஸோ ஃபேன்ஸ் வந்துட்டு சந்தானம் கிட்டேயும் இன்னொரு ஆளுகிட்டயும் வந்துட்டு நீங்கள் இனிமேல் ஹீரோவாக நடிக்காதீங்க, காமெடினாவே நடிங்க. சந்தானம் கிட்டயா? சந்தானமும் இன்னொரு ஆக்டரும் போட்டிருப்பாங்க. ஓகே. சூரி கிட்ட வந்துட்டு நீங்கள் ஹீரோவாகவே நடிங்க. வாவ். யார் இது இன்னொரு ஆக்டரா இருந்தது? இன்னொரு ஆக்டர் வந்து யோகி பாபு. மேபி ஹீரோ நடிக்கிறாரா? யோகி பாபு மெயின் ஆக்டரா நடிக்கிறார்ல நிறைய படத்துல, அந்த மெயின் ஐ கேரக்டர். மீன் அந்த ஹீரோ அல்லல மெயின் கேரக்டர், கதையின் நாயகன். அவங்கள சொல்லியிருக்க மாட்டேன் எனக்கு தோணுது. வேற யார் அந்த இன்னொரு காமெடியன்? அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ஆள் யார் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கேன் யாரா இருக்கும்? அப்படின்னு. யார் அப்படி ஹீரோ நடிக்கிறா? சந்தானம் நடிக்கும் போது வந்து குவைட் பேட்லாம் எனக்கு பர்சனலிலாம். அவங்க ஹீரோவை நடிக்கும் போது எனக்கு அவங்க நடிச்ச படத்துல ஏதாவது ஒரு படமும் உங்களுக்கு ஒர்க் ஆகல? எந்த ஒரு படமும் ஒர்க் ஆகலைன்னா லைக் உங்களால எல்லா படமும் ஏத்துக்க முடியலையா? இல்ல எல்லா படமும் ஏத்துக்கலாம், பட் அது பார்க்கும் போது வந்து மெமரபிளா இல்லையா? என்கிட்ட ஒரு படம் கட்டினா நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸோ அதான் எனக்கு ஒர்க்கபிளா, அது எப்படி சொல்றது, அது நான் நிறைய படம் பார்த்தேன், பட் அவங்களோட படத்துல உள்ள பாட்டுங்களாம் சினிமாலாம் போய் பார்த்துருக்கேன் மேன். சந்தானம் படத்தை ஹீரோவா நடிச்ச படம்லாம். ஓகே. என்ன படம்? அதான் ஒண்ணுமே தெரியல. ஏத்தீங்களா? அதான் மேபி எனக்கு ஒர்க் ஆகலல. மண்டியில நிக்கிற மாதிரி. டக்கால்ட்டி நல்லா இருந்துச்சு. டக்கால்ட்டி என்ன படம்? டக்கால்ட்டில தான் நோ பாத்தீங்களா, கன்ஃபியூஸ் ஆகுது. ஷே ப்ரோ, ஷே இட்ஸ் நாட் டக்கால்ட்டி. இது குலு குலுவா குலு குலு ஆர்டிஸ்ட் தான், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் டக்கால்ட்டில. ஓ ரேப்பர். அவங்க இல்ல அந்த பேர்ல வந்து ஒரு படம் வந்துச்சு. அதுல உள்ள பாட்டு எனக்கு நல்லா டி பாடியிருப்பாங்க. ஏதோ நானோ என்ன தொடுதே, செமையா இருக்கும் அந்த பாட்டு. தி தமிழ் பாட்டுலாம் பாடுவாங்களா? டியோட பாட்டு என்ன பாட்டு செமையா இருந்துச்சு, கேட்டிங்களா? மூணு தடவை கேட்கலாம். ஸோ அதான் என்னது, யாரா இருப்பா? சந்தானம் வேற, வடிவேலு சொல்றாங்களா? வடிவேலு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப எங்க நடிக்கிறாரு? அவர் நடிக்கிறது இல்லையே. ஆனா கம்பேக் மாதிரிலாம் வந்துச்சானா? அது முடிஞ்சிருச்சுல இப்போதைக்கு. இல்லை ஐ திங்க் ஆஃப்டர் மாமன்னன் யாரோ அதெல்லாம் எதுவும் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க ஹீரோவா நடிக்கிறது ஓகே, ஏன்னா அவங்க வந்து கேரிகேச்சர் ஹீரோவா தான் நடிச்சாங்க தவிர்த்து அவங்க ஹீரோவா நடிக்கல. லைக் அந்த ஹீரோவிசம் செய்யற ஹீரோவா நடிக்கல, கேரிகேச்சர் ஹீரோ. இவங்க மாதிரிலாம் லைக் யோகி பாபு மாதிரிலாம். சோகா சொன்னீங்க அந்த டேர்ம் பேர் என்னது? கேரிகேச்சர் ஹீரோ. கத்துக்கிறேன். கேட்ச் மை பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் நடிச்சாங்களா? நைஸ். ஆனா அவங்க செம்ம பிரில்லியண்டான ஒரு மூவ். யாருன்னா நம்ம சூரி. அவங்களுக்கு அந்த காமெடியனாக இருக்கும்போது நிறையா வாய்ப்புலாம் வந்திருக்கு. ஏன்னா அவங்க அந்த ஸ்டோரியில் நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு மூவி எடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் செம்ம சர்ப்ரைசிங்கான மூவ் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா லைக் இந்த படத்துலயாவது நம்ம சூரி வந்து அந்த ஹீரோ இமேஜின் பண்ணிருக்கவே மாட்டோம். காமெடியன்லேருந்து ஹீரோவா சீம்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுதுன்னா சிவகார்த்திகேயன். இப்போ பாப்பா சூரி எப்படி கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்லாம். அடுத்தடுத்த படம் வச்சுதானே இப்போ 2 படமா? எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுக்கு அங்கிட்டு கரெக்டான மூவிஸ் வரும். ஏன்னா அவங்களோட சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இது எடுத்தாங்க. என்ன படம் அது? குளங்கள். அவங்க தானே. இன்னொரு படம் என்ன படம் அது? அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் சூஸ் பண்ணுறாங்க ப்ரோ. கரெக்டாக. அவங்க ரொம்ப கனவு காணல லைக் ஓகே அப்படின்னு. கருடன் மூவிலையும் அவங்கள சுற்றி நடக்கும்ல, அவங்கள சுற்றி நடக்கிற விஷயந்தான். அவங்களும் ஒன் ஆஃப் தி மெயின் ஆளாக இருக்கும். ஆனால் நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. என்னன்னா விடுதலை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயந்தான். ஒரே படத்தில் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுல்ல, இந்த கன்வின்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது பண்ணியிருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அக்செப்டன்ஸ் நிறைய பேருக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை வரும். ஆனால் அது அந்த ஹீரோ அந்த கலை வந்து இட்ஸ் வெரி லெஸ். எக்ஸாம்பிள் நம்ம அண்ணன்.
எக்ஸாம்பிள் நம்ம அண்ணன் அவர் எதிர்பார்த்திருக்கே மாட்டாரு, ஆனா ஃபுல் மலேசியா வந்து அவரு போட்டு இப்ப ஆமா நல்ல மனுஷன்யா. நல்ல மனசு யாருன்னா அந்த கேஎஃப்சி தூக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ப்ளூ சட்டை நல்ல மனசு மாதிரி. இன்னும் நிறைய தியரிஸ் வந்துட்டு இருக்கு, அதை சுத்தி கான்ஸ்பிரசி தியரி வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க கான்ஸ்பிரசி. ஒன்று வந்துட்டு என்னன்னா, இந்த ஃபைட்டுக்கான மெயின் காரணமே வந்து ஒரு ஆளோட சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி வருது. மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க. அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஎஃப்சி தூக்கிட்டு வந்த அந்த ப்ளூ கலர் அண்ணன் ஹெல்மெட். எஸ், ஏன்னா அவங்க அந்த அண்ணன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, இது சும்மா நேற்று முந்தா நாளே நடந்த பிரச்சனை இல்லை, 13 வருஷமா நடந்த ஒரு லாங் ஹிஸ்டரி பகை. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு. பட் எனக்கு என்னமோ அந்த அண்ணன் ப்ளூ கரெக்டா ஆகாம இவங்க 2 பேருக்கு சண்டை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஏன் அந்த கடை கூட்டு போனாங்க? அவங்க சில அப்படின்னா மேபி ப்ளூ கலர் சட்டை அண்ணன் வந்துட்டு நம்ம அண்ணன் மேலே வந்து பாஸ் இருந்திருக்காதோ, நம்ம அடிச்சா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், நம்ம இது வந்து தியரி, கான்ஸ்பிரசி தியரி. இப்படி ஒரு தியரி ஒன்று இருக்கு. ஸோ மேபி அவங்க பிளான் பண்ணி ஓகே தண்ணி ஏற்றி விட்டு கூட்டிட்டு போயிடுவோம், அங்கே ரோஜோ பண்ணிடுவோம். அவங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, எனக்கு அவனுக்கு பிரச்சனை வரல. இந்த மாதிரி கான்வர்சேஷன் நம்ம நிறையவே கேட்டிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, இல்லலா நாங்க வரலலா, கண்டிப்பா வந்தா ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்க, ஏதாவது அது மாதிரி சொல்லுவாங்க, நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய சொல்லி நம்மளே பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுங்க கசின்ஸ் பத்தி அவங்களே சொல்லுவாங்க, இல்லை நான் வரல, தேவையில்லாம கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்னு. அவரு கண்டிப்பா நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா தண்ணி அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இந்த அண்ணன் மாதிரியே இருப்பாங்க, இல்ல வா பாத்துக்கலாம், என்னடா சொல்லிடுவோம், வாடா வாடா வாடா. அதுவும் பாருங்க, அந்த எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது அவர் ஜாயின் பண்ணவே மாட்டாரு, ஃப்ரெண்டு தானே. ஆமா, அதான் 1 by 1 ஜென்டில்மேன் சொல்லிட்டானே, எப்படி ஜாயின் பண்ணுறது? அடி வாங்கினதுக்கு அப்புறமும் தடுக்கவும் ஜாயின் பண்ணலையா? இல்ல அதான் ஸ்டார்டிங்ல படம் டைட்டில் அதுதானையா, 1 by 1 ஜென்டில்மேன். எப்படி ஜாயின் பண்ணுவாங்க? அந்த சதியில அந்த பூனைக்கும் ரோல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நவராம கரெக்டா தெரிஞ்ச மாதிரியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த பூனைக்கு வந்து தனியா ஸ்டாண்ட் அலோன் படம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மாலாம் வச்சிருக்க மாட்டாங்க அந்த பூனை. செம்ம இன்ட்ரெஸ்டிங், பிகாஸ் நம்ம எல்லாருமே அந்த டேல நம்ம வந்து குரூப்லயே நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் இமீடியட்டா. லைக் அந்த டே லைக் யூனோ, ஏன்னா அது மேமாங் செம்ம ஐகானிக். லைக் அது உண்மையாவே லைக் செம்ம ஐகானிக். நம்ம நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் நடக்கும். இப்ப பங்கேல் மாதிரிலா கருப்பு காப்பி கலக்குங்க, கேக் சாப்பிடுவோம், இதெல்லாம் அபூர்வமான விஷயங்கள், கொண்டாடக்கூடிய விஷயங்கள், திடீர்னு குடும்பங்கள் கொண்டாடும். லைக் அவுட் ஆஃப் தி ப்ளூ திடீர்னு ஒரு மேட்டர் வரும், நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவோம். இது ஒரு இதா, இது அண்ணன் 1 by 1 ஜென்டில்மேன் நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்ல நடந்தது மட்டும் முடிஞ்சிருந்துச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா வைரல் ஆயிருக்காது. ஐ திங்க் அந்த செகண்ட் ரவுண்ட் முன்னுக்கு நடந்த அந்த மேட்டர்ல நடந்துச்சு பாத்தீங்களா, அவர் வந்து அந்த அப்படியே வரைச்சிட்டு அந்த லுக்கு, கேமரா கேமரா டயலாக் செம்ம ப்ரோ. அந்த எனக்கு அந்த அதுதான் மாஸ். ஏன்னா அது சொல்லும் போத அது அண்ணன் மனசுல ஒரு தயக்கமா இருந்துச்சு. அது அந்த செகண்ட்ல தெரிஞ்சு தருணத்துல எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சிரிப்பாரு, வேற கொஞ்சம் அப்படி லைட்டா கொஞ்சம் அப்படியே லைட்டா ஒரு சிரிப்பு வர ஃபேஸ்ல. அப்புறம் நம்ம சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க நீங்க? களத்துல இறங்கி காமிப்பா, அண்ணனோட பவரை காமிப்பா. இப்ப இது வார்ம் அப், இப்ப பாரு இது அந்த மாதிரி. இது சும்மா ட்ரெய்லர்ன்ட்டு அண்ணன் சொல்லுவாரு, என்னமோ சொல்லுவாரு, ஒரு ஆன்சர் சொல்லுவாரு தானே, அந்த ப்ளூ சட்டை என்னமோ சொல்லுவாரு. அவருக்கு மேலதான் எனக்கு அந்த தியோரி எல்லாம் பத்தி பார்த்தீங்கன்னா அவர் தான் என்னமோ மஸ்ட் மைண்ட். அந்த ப்ளூ சட்டை கேஎஃப்சி அண்ணனோட வாய்ஸ் நோட்டும் வெளியாகணுச்சு. ஓ எஸ், ஆமா. யாரோ ஒரு ஆள் வந்து அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு தியோரி தான்
அண்ணா என்ன சொன்னாங்க சொல்லுங்க. யாரோ ஒரு ஆளு வாய்ஸ் நோட் அனுப்பி அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி இதுன்னு. அதான் தெரிஞ்சவங்க வாய்ஸ் நோட் கால் நினைக்கிறேன், கால் தானே, ஃபோன் காலா என்னமோ, ஃபோன் கால் தான், ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க. கரெக்ட், ஃபோன் கால் தான். அவங்க பேசுவாங்க, அதான் தெரிஞ்சவங்க தான் ஃபோன் அடிச்சு கேட்போம் என்னதான் அப்படின்னு இவரும் சொல்லுவாங்க கதையை, நடந்த கதை. ஆனா நம்ம அண்ணன், நம்ம சிங்கிளட் அண்ணன் அப்பாலஜி வீடியோல அவர் சொன்ன ஸ்டோரிக்கும் இந்த ப்ளூ சட்டை கேஎஃப்சி அண்ணன் அந்த ஃபோன்ல அப்ப சொன்ன ஸ்டஃப்க்கும் அவ்வளோ லிங்க் ஆகல சில. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பழைய பகை, ஸோ அந்த சீனை தான் அவங்க தான் என்ன உஷா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ப்ளூ சட்டை கேஎஃப்சி அண்ணனோட ஃபோன் கால்ல இல்ல. கான்ஸ்பிரசி. நீங்க அண்ணனோட இடத்துல இருந்து நீங்க என்ன முடிவு பண்ணிருப்பீங்க? அந்த டே முடிஞ்சு ரிப்பீட்டா இல்ல அவன்லாம் அப்படியே போட்டுருணும், அந்த பொல்லாதன் படத்தில் சொல்றப்ப அப்படியே போட்டுருணும். இந்த லெவலுக்கு ஆயிடுச்சுனாக்க ஒன்றும் பண்ண முடியாதுடா. I won't do anything டா. I don't think so. Maybe போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கடந்து போறது தானே வாழ்க்கை அப்படின்றீங்களா? போலீஸ் ரிப்போர்ட் தடல cannot lie, shouldn't. ஓவர் வைரல் ஆயிருச்சு, என்ன பண்றது? ஜென்டில்மேன்லா சொல்லிட்டாங்க ஜென்டில்மேன். பட் ஏன்னா அவங்க அங்க இருக்கிற அவங்க சொல்ற இடத்துல இருந்து பார்த்தாக்கலா, நான் அவங்க வேணும்னு சொல்லி போல தச்சையெல்லாம் போயிருக்காங்க, அவங்க இருந்திருக்காரு. அது அவனோட கடை தான், இப்படி தெரியும் அவங்க கடைன்னு நான் பண்றது. ஆமால, அதாவது அந்த பாம்பு குத்துக்குள்ள கை கடிக்குமா கடிக்காதா, this is that. அவங்க திரும்பி போயிருக்கவே கூடாது மேன். அவ திரும்பி பார்த்து இவங்க வந்து அதான் அடி வாங்கிட்டு கிளம்புனா ஒண்ணு இருக்கணும். அதுதான் ட்ரிகர் வேர்ட், ஹெல்மெட். அதுதான் ட்ரிகர் வேர்ட். ஏன் அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு டயலாக் சொன்னாரு நம்ம ப்ளூ சட்டை அண்ணன்? ஏசி விட்டாங்க. ஏன் சொன்னாரு? அடி வாங்கிட்ட போதும், தோத்துட்ட, சரிவா போ, தோத்துட்ட சுடா காலாவா சொல்லுவாங்க. இல்ல ஏன்னா ஆரம்பத்திலேயே வேணாம் எதுவுமே சொல்ல, டே விட்றா அப்படின்னு எதுவுமே சொல்ல, தடுக்கல. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் அடி வாங்கினோன்னே அதான் தோத்துட்டல கிளம்புன்ற மாதிரி. ஆமா, அது அந்த ட்ரிகர் வேர்ட் ஏன் சொன்னார் யோசிச்சு பாருங்க மேன். இப்ப நம்ம கூட இப்ப நம்ம அடி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அடி வாங்கிட்டோன்னே நம்ம கைங்க நம்ம கூட வந்த கைங்க அந்த மாதிரி பேசுறாங்கன்னா அடி வாங்கிட்டல அப்படின்ட்டு நம்ம கைங்க மேலே கோவத்துல வந்து நம்ம திருவிடு பூரா தான் பார்ப்போம். அதான் அதுவும் அண்ணன் அந்த இடத்துல கவ மச்சோ அவரு கடைசி இருக்க அந்த கவ மச்சோ வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அவர் அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பாரு, ஒரு ஆம்பளைய 1.1 கூப்பிடும் போத வந்து நம்ம அப்படின்னு சொல்லியிருப்பாரு, பூராம விருப்பமா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாருல, ரீஃப்ரேஸ் பண்றாளா ஏன்னா அதுதான் சொல்ல வந்திருக்காருலா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த அண்ணன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அவரு வந்து இவ்வளவு செலிப்ரேட்டட் ஆயிருவாரு அப்படின்னு. கண்டிப்பா. ஆமா, ஆனா ஓகே இல்ல, காலப்போக்கில் அப்படியே கடந்து போயிட்டாங்கன்னா ஓகே. ஜெயிச்ச அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, வின்னர் படத்துல அடிச்ச கைப்புள்ளியே எப்படின்னா அடிவாங்க மாதிரி. ஏன்னா அங்க வீடியோ கேமரா இல்ல, இந்த விஷயம் மட்டும் வைரல் ஆகலன்னா அண்ணன் அங்க போய் பாட்டுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். தெரியலையே, வீடியோ எவிடன்ஸ் இல்லைன்னா. ஆனா மூஞ்சிலே எத்துவாக பாருங்க அந்த மூமெண்ட்ல வந்து that became too real, you know. சீரியஸ் ஆயிருச்சு, ரொம்ப ரியல் ஆயிருச்சு. அந்த லைட் ஆஃப் ஃபன்னா இருந்த மாதிரி இருந்தது வந்துட்டு ரொம்ப ஹெவி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த கேமரா ஆங்கிள் வந்து கரெக்டா தான் இருக்கு, ஓகே கேப்சர் பண்ணோம். பட் ஃபுல் அடி அவ்வளோ கேப்சர் பண்ணது லைக் அண்ணன் அவங்க வேணும்னிக்கே தான் பண்ணாங்க, ஏன்னா வயலன்ஸ் ரொம்ப காட்டக்கூடாது. அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல வந்து பரவாயில்ல அதான் வந்துருச்சா. அதெல்லாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதெல்லாம் டிலீட்டட் சீன், அவங்க எப்படியோ ரிகவர் பண்ணிட்டாங்க. அந்த ஹெல்மெட் எடுத்து அடிச்சது ஆக்சுவலி ஹோல் வீடியோலயே அண்ணன் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் அந்த அதுதான்ல. சட்டலாம் இட்ஸ் ஓகே, மனுஷனுங்க தப்பு பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் அண்ணன். ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்தனால தான் நம்மளுக்கு அந்த சிஜி ஷாட் கிடைச்சிச்சு. ஆமா, அதே படுத்து கிடக்கிற ஷாட் கிடைச்சிச்சு. வேஸ்ட்.
எனக்கு அந்த அனிமேஷன் ரிலேட் பண்ணி பண்ண எடிட்ஸ் நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், எனக்கு இதுல என்னன்னா இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட சான்ஸ் ஊர்றாங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ வந்து ஒரு 30-40 மினிட்ஸ்ல மூவி போஸ்டர்லாம் ரெடி பண்ணி அப்லோட் பண்றாங்க. மூவி போஸ்டர் வாங்க, இந்த பூனையெல்லாம் கேமியோ வச்சு கேமியோல வேணும், அதெல்லாம் மெயின் ரோல் பண்ணிருக்கு. சுப்பிரமணியபுரம் படத்துலயா அந்த பாலிட்டிஷியன் பிடிச்ச கேர டக்குன்னு போஸ்ட் பண்ணுவோம். நாடோடிகளா இந்த மாதிரி தட்ட மூத்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு. It's too funny bro. This thing is too funny la. Too real and too funny. எல்லாரும் இன்க்ளூடிங் டக்ளஸ் லிம் கூட வந்துட்டு he made a sketch out of it. Yeah. நிறைய பேர் sketch பண்ணாங்க, but his sketch was by far the most funniest la. ஏன்னா மற்றவங்களாம் வந்து செம்ம லேசியா ரீஎனாக்ட்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி செஞ்சாங்க, பட் he did something a bit interesting. அது பார்க்கலையா அது ஸ்டோரி பார்ட் 2 மாதிரி. ஆமா, அது அந்த இன்சிடென்ட் நடந்து அந்த கடைக்குள்ள வேற ஆள் போறான். ஸோ அந்த அந்த மலேசியா இப்மேனுக்கு வந்து ஒரு 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 மாஸ் வந்துடுச்சு. ஐ மீன் அப்லோட் இட் இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்க பராஸ் பார்த்துட்டு இருப்பாங்க தானே. குரல் மட்டும்தான் வரும், இவங்களும் சிங்கிளட் தான் போட்டிருப்பாங்க. இருந்தா அனுப்பிடுங்க. ஃபனி இட்ஸ் வெரி ஃபனிலா. तो तंबिका मनीष का saya mana tahu saya termakan mah. சோ அந்த அவர் வந்து ஒரு ஒரு ஆங்கிரியான ஒரு காயாவே காமிச்சிருப்பார்ல. ஃபனி இட்ஸ் ஃபனி. அது பாரு மேன் ஜக்கா செஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த அண்ணன்றது இல்ல இந்த ஹோல் இன்சிடென்ட்ல இருந்து. லைக் how to become how to promote and how to become viral. மேன் இட்ஸ் கிரேசி ப்ரோ. அவங்க அந்த சண்டே வீடியோ, அப்புறம் அந்த டிக்டாக்கர்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்சர் செய்யற வீடியோலாம் தாண்டி அவங்கள சுத்தி அவங்க கைகளே இவங்களை வச்சு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேன். அந்த வீடியோ அவங்க அழுதுகிட்டு இருக்க வீடியோ கர்ணமே அது அவங்க அது வந்து அந்த அழுகுற வீடியோ இல்ல அது ஆக்சுவலி அது வந்து அவர் வந்து அந்த சாமி அழைச்சிட்டு அது கண்டினியூ பண்ணுது வெளியே. அது வந்து அது ப்ரீவியஸ் வீடியோ அவங்க எல்லாருமே கேலரியில வச்சிருந்திருக்காங்க அண்ணனை பத்தி மத்த வீடியோ. சரி இது கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க அந்த வீடியோவை. ஏற்கனவே பல கண்டென்ட் செஞ்சிருக்க போல அண்ணன், அது வைரல் ஆனோனே எல்லாம் வெளியாகுது. நான் செம்ம வீடியோ அது ஆக்சுவலி. ஏன்னா அது சினிமேட்டிக்லி செம்ம நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ப்ரொடக்ஷன் வேல்யூ, நேச்சர் மதர் நேச்சர் வேற தண்டெல்லாம் வந்துட்டு அது செம்ம வீடியோ. வைடா எடுத்துட்டு அது ஆல்மோஸ்ட் லைக் வந்து இந்த சீன்ல வந்து அண்ணன் அப்படி படுத்து கிடக்குறாங்க, அடி வாங்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. கட் பண்ணிட்டோன்னே அவங்க அங்க அப்படியே கத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு அனிமே சீன் மாதிரி இருக்காது. நல்ல லைவ் சவுண்ட் தானே பச்சாங்க. லைவ் சவுண்ட் பாருங்க, ஜிஎம்ஜி சொன்ன அந்த கான்ஸ்பிரசி தெரியும். இப்போ நீங்க பழைய ஆர்கைவ்ல இருந்த வீடியோலாம் விளையாக்குறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தாக்கா இது ஏதோ ஃப்ரேமிங் மாதிரி தான் இருக்கு. பார்த்தா அண்ணன் வந்து புது பாட்டு வெளியாக்குறாங்களாம், படம் வெளியா வருதா. அண்ணன் ஆக்சுவலி இந்த டைம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லைன்னா ஜென்டில்மேன் ஐரிஷ் காஃபின்னு வெளியாக்குனாங்க. நம்ம ஆக்சுவலி கார்த்திக் சரவணன் சஜஸ்ட் பண்ணலாம், ஏன் அண்ணனை வச்சு நீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்க அவ்வளோ பினாங்கைங்க தானே. ஒரு டைம் ஏதாவது மூவ் பண்றதுக்கு சீலா அண்ணன் என்ன பண்றாருன்னு என்னைய கேட்டீங்கன்னா அண்ணன் வந்து கண்டிப்பா இதாயிடுவாரு. டியாமா அண்ணன் ஜிகிர் தண்டா படம் பார்த்திருந்தாருன்னா 1 or 2 ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திருந்தாருன்னா அந்த ஃபோர்த் ஆக்ட் அந்த கடைசியில பாபி சிம்மாவோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க வந்து அந்த காமெடியை ஏத்துக்கிட்டு அவங்க ஃபேமஸ் ஆகலாம் அந்த அந்த மாதிரி ரூட்ல போவாங்க பார்த்தீங்களா. அது பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த சிச்சுவேஷன் அவங்க அழகா ஹேண்டில் பண்ணலாம். அவங்க கண்டிப்பா நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் பாசிட்டிவ் வேல எடுத்துட்டு போகலாம். ஆக்சுவலி he can do it. எனக்கு ஒரு சஜஷன் இருக்கு, சொல்லுங்க. அண்ணனுக்கு வந்து ஒரு 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 ஃபைட் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ரிங் ஒரு ஆஃபீஷியல் ஃபைட். ஓகே, பூச்சோங் மைக்கேல்
ஐ திங்க் அது ஒர்க் ஆகும் நான் ஃபீல் பண்ணல. அண்ணனுக்கும் ஃபீல் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பூச்சோ மைக்கேல் ஆனஸ்டா அவங்க உண்மையிலே ட்ரெயின் பண்றாங்க, செம்மையா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க மேன். ஆக்சுவலி ஐ மீன் அவங்க மிந்தி செம்ம ஜோக்கா இருந்தாங்க, ஆனா இப்ப செம்ம சீரியஸா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட இப்ப எந்த கண்டென்ட்டும் வரதில்லை தானே? இல்ல நான் தான் பாக்குறது இல்லையான்னு தெரியல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? நான் ஒரு ஃபைட் வீடியோ பார்த்தேன். ஃபைட் ஜெயிச்சிருக்காங்க மேன். நைஸ். ஸோ ஆனால் இப்போ நான் தனியா சண்டை போட்டேன். அவங்க அந்த வயசானவங்க கிட்ட சண்டை போட்டது அதெல்லாம் கூட தாண்டி கூட in order for you to step into the ring to face someone, you know. ஆமா. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை, ஐ மீன் அவங்களும் பிளாக் கராத்தேல பிளாக் பெல்ட்னு சொல்றாங்க. ஸோ ஓகேம்மா, legit. நம்ம அண்ணன் பிளாக் பெல்ட். நம்ம அண்ணன் அன்னைக்கு கூட கராத்தி என்னது ட்ரங்கன் மங்கி ஸ்டைல்ல தான் இருந்தாங்க. ரைட்டா மீ கீழே எண்ணெய் ஊத்தி வச்சிருந்தேன், வலிக்கிடுச்சு. அண்ணன் வேற காலைல பசியாடலையா, கீழே அப்படி நல்லா இருந்துச்சுன்னு படுத்து. நான் சொல்றேன் பாருங்க, கம்பி கட்ட ஸ்டமாக்ல வந்து தண்ணி அடிச்சா ஏறிடும் மேன், கூட ஃபாஸ்டா ஏறிடும் மேன். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம KFC சாப்பிட்டு வந்திருக்கணும். ஆமா, அப்பயும் தாங்க. ஏன் KFC வாங்கி குடுக்காம இருந்து இல்ல கீழே வைக்கவே இல்லை எனக்கு. ஆமா, கீழே வைக்கவே இல்லை. இல்லை அப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க கீழே வைக்காம வச்சு தடுக்காம. அந்த KFC தான் வந்துட்டு அந்த பூனையோட ஃபோக்கஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாசத்துலயும் அந்த நடக்கிற அந்த இதுலயும் பூனை என்ன திடீர்னு சத்தம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி KFC வந்து அண்ணனுக்கு ஏதாவது பண்ணும். ஏன்னா இப்ப 100 பிரான்ச்சஸ் மூடிட்டாங்க. இந்த நேரத்துல QSR எல்லாம் வந்துட்டு என்ன சாகம்லாம் இறங்கிட்டு இருக்கு. இந்த அண்ணனும் இந்த நீல சட்ட அண்ணனும் சேர்ந்தா KFC திருப்பி வந்துட்டு நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 6-7 மேபி 8 years ago or something இது நார்மலா ஒரு கேம்பெயின் செய்வாங்க. அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. என்ன செய்வாங்கன்னா ப்ரொபோசல் வீடியோ நடக்கும். ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஒரு காய் வந்து ஒரு கேர்ள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களா, ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த கேர்ள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கரெக்டாக அந்த ப்ரொப்போஸ் பண்ணுற மின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போகும். அந்த என்ன மாதிரி ட்ரெயின், அந்த மால்குள்ளலாம் வந்து அந்த சின்ன பிள்ளைங்களாம் ஏற்றிட்டு இந்த காடியில் அந்த ட்ரெயின் வந்து இந்த டயர் உள்ள அந்த ட்ரெயின்லாம் அந்த வந்து அந்த மினிச்சர் ட்ரெயின் அதை அப்படியே ஓட்டுவாங்களே. அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்பரியோட அந்த பிராண்டிங் ஃபுல்லாகவே இருக்கும் அதில். அது அப்படியே பாஸ் பண்ணிட்டு போகும் அப்படி. ஸோ அந்த வீடியோ வந்து எல்லாருமே செம்ம ஃபனி, அந்த ஆளுக்கு ரொம்ப மேக் ஃபன் பண்ணியிருப்பாங்க அந்த காயெல்லாம். பிகாஸ் ஹில் கெட் ரிஜெக்டட், அந்த கேர்ள் வில் வாக் அவே அண்ட் ஹி வில் பி லைக் யூனோ ஃபுல்லாக பேண்ட்லாம் மீன் லைக் கித்தாரிஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருப்பானுங்க. அவங்க அப்படியே லைக் அப்படியே லாஸ்ட்டாக பார்ப்பாங்க, க்ரௌட்லாம் இருக்கும்ல. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அது ரிவீல் பண்ணாங்க. அது ஆக்சுவலி வந்து ஸ்டேஜ்டு வீடியோ. ஓகே, அது வந்து ஒரு ப்ரொமோஷனல் பை கேட்பரி ஆக்சுவலி. ஸோ அது அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கேட்பரில ஸோ எல்லாருமே கேட்பரி இப்போ நான் அந்த ட்ரெயின் பாஸ் பண்ணுறது பார்ப்பாங்களே. வாட் இஃப் இது இன்னொரு கான்ஸ்பிரசி, வாட் இஃப் இந்த வீடியோ அண்ணனோட வீடியோ ஜென்டில்மேன் 1/1 KFCயோட கெரில்லா மார்க்கெட்டிங் இருந்துச்சுன்னா வேற லெவல். ஆக்சுவலி இப்போ அந்த இடையில வந்து அந்த பாய்காட் இன்சிடென்ட்க்கு வந்து பாதிப்பான நிறைய பேர் அதில் இருந்தாங்க. நிறைய பிராண்ட்ஸ் அதில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேகிலாம் இருக்கும். மேகிலாம் இருந்துச்சா? மேகிலாம் இல்ல, அது ஆப்வியஸா இருக்கணும் மேன். KFC தான் பாலிங் ஆப்வியஸ். அந்த எல்லாம் நோட்டீஸ் பண்ணது KFC. ஆனா கடைசி வரைக்கும் KFC தாங்கிட்டு தான் இருந்தாங்க. கைங்க உயிர் போனாலும் இந்த கோழியை நம்ம காப்பாற்றணும். அது பாருங்க, அது செம்ம பாயிண்ட் அது. ஏன்னா நீங்க ஓகே, இப்ப நான் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க அங்க இருக்கீங்க, நீங்க ஒரு 2 ஹேண்ட்ஸ் பாய்க்க மாட்டீங்களா? நான் கீழே தூக்கி போடாட்டியும் அழகா ஓரமா சேஃபா வச்சுட்டு அங்க கவுண்டர் அங்க தானே மேன், கவுண்டர் வச்சுட்டு ஏன் 2 கை கொடுத்து ஏன் உதவக்கூடாது ஃப்ரெண்ட? லாஜிக்காவே இல்லையா மேன்? கோழி தான் முக்கியம் இல்லையா? இல்ல ஏன்னா அங்க உள்ளுக்கு ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல தெரியும் KFC, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் KFC கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே ஷாட் போகும்போது KFC ஆப்வியஸா தெரியும் இருப்பாங்க ஃபுல்லா. ஸோ ஃப்ரேம் வந்து ஹீரோ வந்து லைக் மெயின் ஃப்ரேம் வந்து KFCக்கா அண்ணனுக்கு ஆக்சுவலி இன்னொரு கான்ஸ்பிரசிலா நான் சொல்றேன் பாருங்க. செம்மையான ஒரு விஷயம் அது. KFC வந்து அப்படி இந்த வீடியோ சொல்லி செம்ம மூஃபா இருந்திருக்கும். ஐடியா இல்லாத பசங்க இதை பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா QSR அம்பாசிடர் ஆயிட்டாங்களான்னு. KFC should buy the video.
and use that video for the advertisement. என்ன பெரிய கலவரம் KFC விட மாட்டேன், you know. It's crazy. Actually, that's the first thing I noticed. The KFC தான் நான் first தான் notice பண்ண விஷயம். என்ன எவ்வளோ கையில KFC பிடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோ பிடிக்குமா? It's crazy. அந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டோன்னே அதோட ரியாக்ஷன் ஆஃப்கோர்ஸ்லாம் இப்போலாம் இது ஒரு நார்மல் கல்ச்சர். இப்போலாம் நம்ம ஏதாவது பார்த்தோம்னா காமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிச்சிடுவோம். அங்கதானே இருக்கேன், அங்கதானே என்டர்டெயின்மெண்ட். ஸோ நானும் ஓகே சரி நடந்துருச்சு மேட்ரு, காமெண்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா சொல்லுங்க ஐயோ இதுதான்டா சத்து மலேசியா, ஒரு தமிழன் ஒரு சீன சண்டை போடுறாங்க மலாய் பேசிக்கிட்டு வீடியோ எடுக்கிறா. வீடியோ வந்து வைஃப்லா அதான் பேசுவாங்களே பின்னால சைனீஸ்ல பேசுவாங்களே. ஸோ அது கமெண்ட் பண்ணிச்சு. ஆனால் கீழே போக 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 செம்ம ரேசிஸ்டான கமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சுலாம். அது பியாசா ப்ரோ இப்போலாம் நான் முதல்ல தான் சொல்லிட்டு இருந்தேன், நல்ல வேளை இந்த இஷ்யூ வந்து ரேசிஸா எடுத்துட்டு போகாம இருந்தாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா ரேசிஸ் தான். நம்ம ஏன் அப்படி ஃபீல் பண்றோம்னா நம்ம வந்து நிறைய அந்த இந்தியன் சைட்ல இருந்து நம்ம பாக்குறோம். ஓகே, லைக் அந்த இந்தியன் மீம் கிரியேட்டர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி விஷயம் பாக்குறோம். பட் the Chinese people react to it differently, the Malay people react to it differently. ஓகே, ஆமா அது நான் வந்து தெரியல. ஓகே, நல்ல வேலை இதை வந்து ரேஷியலா எடுத்துட்டு போலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா ரொம்ப சீரியஸான விஷயம். அவ்வளோதான். ஆமா, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ரொம்ப ஆப்வியஸான ஒரு கிரைம் தெரியல நினைக்கிறேன் கண்ணுக்கு. ரொம்ப ஆப்வியஸான ஒரு கிரைம் தெரியல. இவங்க வந்து இந்த அண்ணன் வந்துட்டு அவனை அடிச்சு இப்பமா நடிச்சிருந்தாங்க, அவனுக்கு ஏதாவது ரத்தம் வந்துச்சுன்னா அது சீரியஸான கிரைம் இருக்கும். என்னன்னா குடிக்காரன் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான் அப்படின்னு இஷ்யூ வந்திருக்கோம்ல. குடிக்காரன் ஏன்னா குடிக்கிறாங்கன்னு சொன்னனால குடிக்கிறது தப்பே இல்லை மேன், யூனோ. பட் இந்த 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 கான்டெக்ட்ல வந்து இப்போ குடிக்கிறதே தப்பு மாதிரி ஆக்கிட்டாங்களா இப்ப. ஸோ அதுதான் அவங்க அங்க அவரோட அந்த ஸ்விங் பண்ணது ஏதாவது பட்டு மண்டை ஏதாவது உடஞ்சிருந்துச்சுன்னா அதுதான் இது பெரிய மேட்டரா இல்ல வேலை. கன்ஃபார்ம். நீங்க அந்த மாதிரி சொன்னதுதான் ஒரு ஞாபகம் ஒண்ணு பார்த்தேன் மேன். a few Malay people actually வந்துட்டு இன்னொரு ஆளுன்னு இந்த மாதிரி சொல்ல தேவையில்ல, இது வந்து டோஸ் ஓகே நடந்துருச்சு இவ்வளோ, அப்போ நான் என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது, ஏற்கனவே என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருந்தான், ஏன் குடிக்கிறான், இப்போ இது வேற நடந்துருச்சு, என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கான். Malay people were saying that. கிறிஸ்டியனா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆமா, இதை பத்தி இதோட பேச தேவையில்ல, அது ஒன்றும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, டீசல் விலை ஏறிடுச்சு தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. வேற இன்னொன்று என்ன கமெண்ட் சொன்னாங்கன்னா, பரவாயில்ல அட்லீஸ்ட் இவன் வந்து 1 by 1 போயிருக்கான், வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து கடையை போட்டு உடைக்கல, ஜென்டில்மேன் தான் இவன் அதெல்லாம் சொல்றாங்க. ஓகே தான். ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கேன் இப்போ டிக்டாக்ல இப்பெல்லாம். கண்டிப்பா அதில் நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரேசிசம் ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஐ டோன்ட் மைண்ட் ரேசிசம், ஏன்னா ரேசிசம் நடந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஆனால் ரேசிசம் வந்து இப்போ நம்மளே வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நம்மளுக்கு லைக் ஒரு மாதிரி அனாயிங்காக இருக்கும். இப்போ அது அந்த லெவலுக்கு போச்சுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயம்லாம் அபவுட் ரேசிசம்லாம், இந்த டைப் எம் டைப் சி, இப்போ அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பாய்க்கிறேன் நான். டைப் சி சார்ஜர் பாய்க்க முடியாது மேனிமே நம்மளாம். டைப் சி சார்ஜர் வச்சிருக்கீங்களா சீனா யோசிப்பான் என்ன அப்போ செக்அப் அப்படின்னு. டைப் சி சார்ஜர் ப்ரோ, கடவுளே எப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்க. USB 3 அப்படி பேசணும். ஆனா இது எனக்கு செம்ம அனாயிங்கா இருக்கு இந்த மேட்டர். எனக்கு இந்த மேட்டர் ரொம்ப அனாயிங்கா இருக்கு. அது அது அந்த அந்த வேர்டை பார்த்தாலே எனக்கு ட்ரிகரிங்கா இருக்கு. இட்ஸ் as triggering as the word killing for me. You know, type C, type I, type M செம்ம அக்லியா இருக்கு. எப்படி மேன் நம்ம டெக்னாலஜி லைக் அந்த டெவலப்பிங்கா இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல நம்ம வந்து கான்வர்சேஷன் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா செம்ம அன்சிவிலைஸ் குப்பை பேசுறாங்க. ஆமா. ஸோ இதுல நிறைய டைப் ஐ டைப் சி காமெண்ட்ஸ் இருந்துச்சு நிறைய இந்த வீடியோ கீழலாம். கடவுளே தான் என்ன பண்றது. அதை ரிலேட் பண்ணியும் பெருப்படுவான்னு கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே,
இந்த பாரு இது ஒரு படுவான் தான், அவங்க நம்ம சொன்ன மாதிரிலாம் அந்த இந்தியனும் சைனீஸும் இருக்காங்க, மலையில பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ட்ரோல் ட்ரோல் பண்றாங்க. நீங்க பாருங்க, சீரியஸ் எடுத்துக்கிறீங்க. நீங்க சின்ன பிள்ளை தான், இன்னசென்ட்டா இருக்கீங்க. நீங்க என்ன பண்றது ட்ரோல் பண்றீங்க மேன். நீங்க என்ன மீன் படுவான்னு தூக்கி சொல்றீங்க, அதை விடைக்கிறாங்க. ஏனோ சரி பாருங்க, இவரு வந்து அந்த கமெண்ட் போட்டோ வந்துட்டு இந்த ரேசிசமா இருக்கிறவங்கள தான் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க நினைச்சேன். பாருங்க இப்ப இன்டர்நெட் என்னதுன்னா பென்டர் கல்ச்சர். சர்காஸ்டிக்கான ஒரு கமெண்ட் போடணும், அது மற்றவங்களுக்கு புரியாத அளவுக்கு அந்த கமெண்ட் இருக்கணும். இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இப்ப செம்ம சர்காஸ்டிக்கா போடுறது கமெண்ட் நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியுது நீ அதை பத்தி பேசல அப்படின்னு, நீ வேற விஷயத்த சொல்ற. ஆனா ஒரு 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 விங்க் கடைசியா போட்டுறாங்க, நான் இதை பத்தி பேசுறேன் புரிஞ்சுக்கோ. ஸோ அது ரொம்ப நடக்குது. ஸோ அந்த கமெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் டாக்கிங் அபவுட் கமெண்ட்லாம், நான் ஒரு செம்மையான ஒரு கமெண்ட் படிச்சேன்ல, இது நம்ம வீடியோல வந்து ஒரு கமெண்ட்லாம். ஐ மீன் இந்த லாஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல டிக்டாக் மேன், இந்த கமெண்ட் விஷயம்னாலே டிக்டாக் தான் மேன், செம்ம டாக்ஸிக்கான இடம். உங்களே தான். ஐ மீன் லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து சபாவோட வீடியோ போட்டிருந்தாலா கேன். ஸோ சபாவும் ஒரு 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 மூமெண்ட் வந்து நல்ல விஷயம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேடிஎம் பாஸ் பண்ணும் போத வந்து நான் பெருமையா சொல்லுவேன், என் தாத்தா சாட் அடிச்சது அப்படின்னு. ஓகே சரியா, சொன்னாங்க தாத்தா சாட் அடிச்சது நான் பெருமையா பேசுவேன், தாத்தா ரத்தம் இருக்கு இங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, பரவாயில்ல பாருங்க, இது உங்க ஜெனரேஷனு, இது இந்த நம்ம ஜெனரேஷன் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அடுத்த ஜெனரேஷன் மேபி என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டிங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபியூச்சர்ல பாரு என்னோட ரீல பாரு செம்ம வைரலா போயிருக்கு, ஒரு 20 மில்லியன் வியூஸு அப்படின்னு. ஸோ அப்புறம் சபா சொல்லுவாங்க, ஓகே ப்ரோ, ஆனால் அவங்களும் ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி கண்டென்ட்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா, ஆமா ப்ரோ அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன், லைக் அதுதான் அந்த மாதிரி தரோவா இருக்கும், அதுதான் அவங்க அச்சீவ்மெண்ட் காமிப்பாங்க அப்படின்னு. அது 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 ப்ரோமோலா திங்க் ப்ரோமோவா, அது ஒரு ப்ரோமோ. ஆமா ஒரு ப்ரோமோல அது இருக்கும்ல. கீழே காமெண்ட், உன் தாத்தா பாட்டிக்கும் சாட் அடிச்சிருப்பாங்க. நான் பார்த்துட்டு யோசிச்சேன் லைக் ஓகே இந்த மாதிரி ஓகே நம்ம செம்மோ லப்பீசன் மஷாரா காட்ட நம்ம அட்ராக்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி யோசிக்கிறோம்னு நம்மளோட இதை பார்த்துருக்கோம். ஸோ என்டர்டெயின் ஆயிருக்காருல, நான் பார்த்துட்டு நீ சொல்றது தப்புலாம் இல்ல, எல்லாரும் சாட் அடிச்சிருக்கேன் தான், யாரும் சாட் அடிச்சது இல்லைன்னு இல்லையா. பட் அது அவ்வளவு முக்கியமா அங்க வரைக்கும் அவசியமா? அது பேசிக்கலி அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏதாவது செஞ்சோம்னா ஒரு லெகசி இருக்கு அதுக்கு. ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம்னா அதுக்கு நல்ல லெகசி இருக்கும், அதுக்கு பேட்டான விஷயம் செஞ்சோம்னா அது 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 யூனோ அது கண்டினியூ ஆகும். ஸோ அப்படின்னு சொல்றாங்க. அவர் பெருமையா அவர் தாத்தா வந்து நம்ம மலேசியா கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்க பாருங்க, தாத்தா பாட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதை இவர் போட்டிருக்காரு கீழே. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அங்கேயோட நின்றோம். அதுதான் நான் அதான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், லைக் செய்யறது தானே உனக்கு அதுதானே, அவ்வளோதான் எட்டும், என்ன பண்றது. ஓகே, அவங்க ஒரு விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பேசுறதுக்கு அவங்க அந்த கமெண்ட் போட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அவங்க சாட் அண்ணன் பேரு தெரிலலா, பேரு பார்க்கலலா, அந்த கமெண்ட் தான் அப்படியே மனசுல நின்றுச்சு. ஆழமும் 35 நீ தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்கள போய் ஃபாலோ பண்ணுங்க. So yeah man, it's pretty interesting. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான் கமெண்ட்ஸ், இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும்போது இஷ்யூ முக்கியம் இல்லை, அதை பத்தி என்ன பேசுறாங்க, அதை பத்தி என்னென்ன வெளியாகுது, என்னென்ன விஷயம் வந்து நம்மளை சுத்திலும் மாறுது, அண்ட் அதை பத்தி எப்படிலாம் பேசுறாங்கன்ட்டு அதுல தான் வந்துட்டு எனக்கு வந்து எப்போதுமே ஒரு படம் வந்தா கூட அந்த படம் ஒரு நாள்ல பார்த்து முடிச்சிடும், கதை தெரிஞ்சிடும், முடிஞ்சு. அதை சுத்தி வர விஷயங்கள் இருக்குல்ல, இன்டர்வியூஸ் வரும், டீகோட் பண்ற ஒரு விஷயம் வரும்,
அதெல்லாம் நம்ம ரசிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுன்னு மட்டும் இல்லை, எல்லாமே இந்த வைரல் ஆகிற விஷயம் எல்லாமே ஒரு தடவை பார்க்குறோம், பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதை சுற்றி என்னென்ன, அதுதான் நம்மள 2 வாரம் ஆச்சு தானே, 2 weeks நினைக்கிறேன். 2 weeks ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. 2 weeks ஆயிருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. எனக்கு இன்னும் இப்போதான் 2-3 நாள் மாதிரி ஃபீல் பண்ணிச்சு. பட் கரெக்ட்ல. ஆனா அதுக்கு நான் கிடைக்கிற ப்ரொமோஷன்லாம் வச்சு பார்க்கும்போது 100 நாள் ஓடும் மேன். 100 நாள் ஓடும். பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேன். ஏன்னா பேக் தான் ஒரு படம் பார்த்துட்டு, படம்னு ஒரு எக்ஸாம்பிளா, படம் இல்லாட்டி பாட்டு, ஏதாவது வைரலான விஷயம், எனிதிங், அது வந்து அந்த அதோட நியூஸ் சைக்கிள் தான். அந்த 1 day 2 days 3 days 1 week மேக்ஸிமம் மேபி. இப்போ வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு வரைக்கும் போக முடியுது. ஆமாம். ஏன்னா அதுலேருந்து சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் அவ்வளோ இருக்குது. இன்டர்வியூஸ், இப்போ பாட்காஸ்டாக அது வச்சு பேசுகிறாங்க, இன்னும் அதுவும் இருக்குது. அப்புறம் மீம்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு புதுசு, அதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் மீடியா மேன். இப்போ இந்த ஹோல் மீம்ஸு இப்போ நீங்கள் காட்டினப்போ கூட ஒன்று, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப கொஞ்ச நாள் அந்த வேர்ல்ட் கப் டைமில் தானே, வேர்ல்ட் கப்பா யூரோ, என்ன நீ சிரிக்கிறீங்க, சீரியஸாக பேசுறீங்க, என்ன நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு அது வீடியோ நினைச்சு. ஆமாவா, என்ன வீடியோ சொல்றாங்கன்னா, இந்த வீடியோ மறுபடியும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் லைவ் போய்கிட்டு இருக்காங்க. கீழே கமெண்ட், வேர்ல்ட் கப் கீழே வந்து யாரு ஜெயிப்பா வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்ற கான்வர்சேஷன்ல வந்து கீழே ஒருத்தங்க கமெண்ட்ல போட்டிருந்திருக்காங்க, கண்டிப்பா அர்ஜென்டினா மெஸ்ஸி ஜெயிப்பாங்க அப்படின்னு. இவரு நேரா, அர்ஜென்டினா மெஸ்ஸியா? இல்லையே, மெஸ்ஸி, எம்பாப்பே, நேமா, இவங்க 3 பேரும் பிரான்ஸ்க்கு விளையாடுறாங்க. கரெக்டா? அது ப்ரோ செம்ம ப்ரோ. அந்த ஆளோட கான்ஃபிடன்ஸ் வேற லெவலு. அவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கே தெரியாதோ? எப்படி அவருக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. பெருமையா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னுக்கு பாரு, என் பாய் ஃப்ரெண்ட் பந்தில் அட்டு போட்டு இப்படி பேசுறாரு. அந்த பிள்ளைக்கும் தெரியாது, இவரு பேசுறது இவருக்கு தெரியாம தெரியாது, அந்த பையனுக்கும் தெரியாது. ஓகேதான், உன்னால முடியும் பாஸ்கர், அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. ஓகேதான், அடுத்த வாட்டி தெரிஞ்சு பேசுவாங்களா? ஓகேதான், தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் போயிட்டு என்னத்தை பத்தி பேசுறாங்கன்னு தெரியாது பேசுறாங்க. இன்ஃபர்மேஷன் நம்ம பாருங்க, நம்ம லூஸ் தரமா சும்மா நம்ம பாக்குற விஷயத்த நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அந்த மாதிரி தான் பேசுறோம். we are not here talking about artificial general intelligence வந்து என்ன நம்ம மூளை கேட்டது, நம்ம மூளை கேட்ட விஷயம் தான் நம்ம பேசுறோம். இவங்க பாருங்க பந்தலாட்டே பார்க்கலாம், ஆப்வியஸாவே தெரியுது. அவர் வந்து நேமாரோ மெஸ்ஸி 2 சவுத் அமெரிக்கன் யூரோப்புக்கு அனுப்பிட்டாங்க. கிளப்புக்கும் இன்டர்நேஷனலுக்கும் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. ஸோ அவங்க ஃபுட்பால் பத்தி அவ்வளோ கான்ஃபிடென்டா பேசும்போது நான் யோசிக்கிறேன், ஐயா ராசா அவரை நான் மேன் நீங்க மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. நீங்க அந்த 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 எம்பாப்பே, நேமார் அண்ட் மெஸ்ஸி பிரான்ஸ் விளாடுறான்னு சொன்னவர் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களை கூட்டு போறேன் கேஎல் கேம்ஸ்க்கு, மலேசியா கேம்ஸ் போச்சு, புது பஞ்சரிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை கூட்டு போறேன், உங்களுக்கு ஃபுட்பால்னா என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, நீங்க ப்ளீஸ் வாங்க. ரத்தம் தெடிக்க ஃபுட்பால் காட்டுவாங்க இவங்க. வார் ஜோன் மாதிரி இருக்கும், ரெடியா இருந்தா போங்க, வாங்க. கரெக்டா? செம்ம காமெடில அந்த மனுஷன். ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் ஃபுட்பால் கேம் பேருந்தீங்க நீங்க? ஆமா, மலேசியா கேம் என்ன பேர் இருந்தேன், சைனீஸ் டைப்பே கூட விளாண்டாங்க. கித்த பண்ணாங்க திக சத்துவலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் டென்ஷன் ஆயிட்டேன் மேன். அப்படியே உட்காந்து அப்படியே குவையட்டா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன் மேன். ஏன்னா கேம் அவ்வளோ ஓப்பனாக இருந்துச்சு. ஸ்டேடியமில் போய் பார்க்கறதுக்கும் டிவியில் பார்க்கறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்கு. இப்போ ஸ்டேடியமில் போய் கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 22 பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு கான்ஸ்டன்டாக பார்க்கலாம். அந்த ஃபீல், அந்த 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 22 பீப்புளும் இவ்வளோ மூவ் பண்ணுறாங்க, இவ்வளோ காம்பேக்டாக இருக்காங்க, இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அந்த ஒரு பாஸில் வந்து கோல் போடலாம் அப்படின்லாம் நீங்கள் இன்னும் ஈஸியாக பார்க்கலாம்.
ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்கும்போது வந்து அந்த பந்தை சுற்றி இருக்கிற பிளேயர்ஸ் அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் சமத்தில் வந்து அந்த கேமோட அந்த ஃபுல் அந்த டென்ஷன் அந்த இன்டென்சிட்டியை வந்து அங்கே டிவியில் பார்க்க முடியாது. நேற்று மலேசியா could have scored 7 goals maybe. 7 goals maybe over exaggeration, but மேபி கோல் போட்டிருக்கலாம். ஒரு 3 1-on-1 சான்சஸ் மிஸ் பண்ணாங்க and we scored 3 goals. ஸோ இப்போ 3 1-on-1 சான்ஸ் மிஸ் பண்ணி 3 கோல் போட்டோம்னா 6 கோல் போட்டிருக்கலாம். மேபி நிறைய கோல்ஸ் போட்டிருக்கலாம். பட் ஃபன் தான் மேன் இட் வாஸ் ஃபன்லா. நான் வந்து மலேசியாஸ் ஃபேன் தான் ஆஃப்கோர்ஸ் ஆனால் நான் ஒரு கேஎல் ஃபேன் தான். நேற்று நான் போகும்போது நான் ஒரு கேஎல் ஃபேனாக தான் போனேன். கேஎல் கேப்டன் கோல் போட்டார், பவுலோ ஜோசியே கோல் போட்டார். நேற்று கோல் கீப்பர் மலேசியாவுக்கு வந்து கேஎலோட நம்பர் 1 கோல் கீப்பர் அஸ்ரி கானி. அப்புறம் ஹக்கீமி அப்படின்னு இருந்துச்சு யங் விங்க, ரைட் ஹேண்ட் சைட் விங்க. அவங்களும் வந்து லாண்டாக்கு சப்ஸ்டிட் செம்மையா ஜேடிடி பிளேயர்ஸும் இருக்காங்க இதில் ஸ்குவாட்ல. ஜேடிடி பிளேயர் வந்து 2 பிளேயர் தான் விளாண்டாங்க. ஆக்சுவலி 2 பிளேயர் தான் விளாண்டாங்க. நிறைய பேருக்கு இன்ஜர். ஆக்சுவலி நேற்று வந்து ஃபைசால் ஹலீம் அண்ட் அரேஃப் ஐமன் விளாண்டுருந்தாங்கன்னா நம்ம இன்னும் கூட கோல்ஸ் போட்டுருக்கோம். அரேஃப் ஐமன் இன்ஜர்டா இருக்காங்க. ஃபைசால் ஹலீம் வந்து த கை ஹூ காட் த ஆசிட் அட்டாக். அவங்க 2 பேர் நேற்று விளாண்டுருந்தாங்கன்னா நேற்று நிறைய கோல்ஸ் போட்டிருப்பாங்களா. வேர்ல்ட் கப் குவாலிஃபைலாம் கடைசி கேமு. ஸோ நம்ம குவாலிஃபை ஆகலை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. அந்த கிர்கிஸ்தான் அதுக்கு முன்னுக்குள்ள கேம் கிர்கிஸ்தான் கூட நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா குவாலிஃபை இருப்போம். இட் இஸ் வாட் இட் இஸ் மேன். சமத்தில் அடுத்த வேர்ல்ட் கப் ட்ரை பண்ணுவோம். இந்த வேர்ல்ட் கப் நம்மளுக்கு கிடைக்கல. இது வந்து அந்த யூஎஸோட வேர்ல்ட் கப் நினைக்கிறா. யூஎஸோட வேர்ல்ட் கப்பா இது? ஐ திங்க் சோலா. ஷுட் பி தட் ஒன்லா. நமக்கு இந்த வேர்ல்ட் கப் கிடைக்கல. பட் யூரோ ஆரம்பிக்க போகுது. ஆமாம், யூரோ ஆரம்பிக்க போகுது. FIFA கேம் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டானுங்க. ஓ ஆமா, நீங்க அதுல உங்களுக்கு பேக்ஸ் கிடைக்கும்ல? ஆமா, யூரோ பிளேயர்ஸ் கிடைப்பானுங்களா? ஃபுட்பால் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த மாதிரி பெரிய காம்படிஷன் யூரோ வேர்ல்ட் கப் வரும்போது எல்லாரும் ஃபுட்பால் ஃபேன்ஸ் தான், எல்லாரும் பார்ப்பாங்க தான். மூஞ்சில எல்லாம் அடிச்சுக்கிட்டு, மூஞ்சில சாட் அடிச்சுக்கிட்டு, ஜெர்சி மாட்டிக்கிட்டு ஃபன்னா தான் இருக்கும். எப்போ ஸ்டார்ட்? ஐ திங்க் இந்த வீடியோ வெளியேறும் போது ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸ்டார்டிங் திஸ் வீக்கெண்ட். பாருங்க டிமான், யாரை நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க யூரோல? This time I'm going for England. ஓஷ், கமிங் ஹோமா? திஸ் டைம்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு முன்னுங்களா? காலகாலமா? இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு ஸ்பெயின். ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்துங்க. This is not a loyal guy. He's not a loyal guy. வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேவரட் டீம்னு சொல்லி இல்லடா. நான் ஜஸ்ட் இந்த தடவை அப்ப மாத்திக்கோங்க மூடுக்கு ஏத்தபடி. கண்ட்ரி எனக்கும் சேம் தான். ஃபுட்பால்ல வந்து கண்ட்ரிக்கு உள்ளுக்குள்ள ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, ஓகேயா? அது வந்துட்டு நான் ஆப்வியஸ்லி இங்கிலாந்து ஒரு தடவை ஜெயிச்சா ஓகே அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த விளாடுற கேம் பார்த்துட்டு நம்ம ஒரு இவன் நல்லா விளாடணும், செம்மையா டிசர்விங் அந்த மாதிரிலாம் தோணும் தெரியுமா? அது வந்து மாறும், அது கண்டிப்பாக மாறும். நான் ஸ்பெயின் யூரோ வந்து ஸ்பெயின் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜோக்கா விளாடுறேன். நெதர்லாண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நெதர்லாந்து எல்லாருமே ஜெர்சிக்கலாம். நெதர்லாண்ட்ஸ் ஏதோ ஒரு யூரோ இல்லை, நெதர்லாண்ட்ஸ் ஸ்பெயின் மட்டும் 2008 வந்து ஸ்னைடரோட ஏராலா, ஸ்னைடர், வென் பெர்சி, அந்த டைம்லாம் சொன்ன நெதர்லாண்ட்ஸ். இந்த சீசன் இந்த யூரோ ஆக்சுவலி வந்துட்டு என்னால டிசைட் பண்ண முடியல. ஏன்னு சொல்றேன். சொல்லுங்க நீங்க. ஏன்னா நான் இப்ப 18 பாக்குறது உண்மையிலேயே 18 இப்ப நான் பாக்குறது இல்ல. சோ நான் எனக்கு எந்த டீம் ஏன் எப்படி விளாடுறான் அந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இல்லை. வெறும் அப்டேட் வந்து அந்த போன்ல விளாடுற அப்டேட் பண்ணிட்டு அதுல கேம் விளாடுறதோட சரி. சும்மா நீங்க உங்க மனசுல என்ன சொல்லுங்க? கண்டிப்பாக இங்கிலாந்து தானா? உள் மனசுல இருக்கிறது வந்து ஆசை வந்துட்டு இங்கிலாந்து. வெளியே சொல்லாட்டியும் ஐயோ சொல்லிட்டேன்னு அது ஒண்ணு. மோபுசான் நானும் யோகா கேட்டகரி தான் மேன். ஆனா இட்லி மேன். இட்லி நான் இட்டலி வந்து மேபி குரூப் போட்டு தாண்ட மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன்ல. நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனா அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ல. போன யூரோ அவங்க தான் ஜெயிச்சாங்க இங்கிலாந்து ஃபைனல்ல. வேர்ல்ட் கப்ல கூட மேன் பிரேசில் வந்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. இட்டலி இருக்குன்னா அடுத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே நீனாவது ஜெயிச்சிருந்து தான் பார்ப்பேன்.
நான் இங்கிலாந்து தான் காலங்காலமா மாறுறது இல்லை. இங்கிலாந்து நோ சேஞ்சிங். எந்த ஃபுட்பால் கேமு உங்களை வந்து ரொம்ப மனதளவில் பாதிச்சு நீங்கள் அழுந்தீங்க, ஐயோ தோத்துட்டானேன்னு கண்ணில் தண்ணி ஊற்றுது, நடந்திருக்கா நிகழ்வு இந்த மாதிரி? எனக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு நடந்ததில்ல, ஆனால் நான் பார்த்துருக்கேன். இந்த பிரேசில் ஜெர்மனி கூட தோத்தானே, அட்டி வாங்கினானே, எத்தனை 7-1. ஆமா 7-1. அதுக்கு கைங்கெல்லாம் அழுந்தாங்களா? கைங்க எனக்கு தெரிஞ்ச கைங்க வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்திடுச்சு. ஆமா எதிர்பார்த்துக்க மாட்டாங்க பிரேசில போட்டு தாக்க அடிக்கிறாங்களா, சும்மா சும்மா ஏட்ல பாஞ்சலாம் அடிச்சானுங்களா. அந்த கேம் நேமா இன்ஜர் அந்த கேம் இன்ஜர். ஆமா இது அந்த கேம் நேமா வந்து எப்படின்னா the game before that he'll get like knee to his back. ஆமா பேக் தான அவனுக்கு நூல்ல மிஸ் ஆயிருச்சு, அவன் இல்லாட்டி பேரலைஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது யோசிச்சு பாருங்க மேன், ஃபுட்பால் டேஞ்சரஸ். பேக் டு தட் டாபிக். எனக்கு கண்ணீர் வந்த அந்த தருணம் சொல்லுங்க. நான் 12 years old man. பிரேசில் vs இங்கிலாந்து. ஓ ரொனால்டினோ இடுப்பு அந்த கேம்ல அமைவே தெரிச்சிட்டேன் மேன். பிகாஸ் மைக்கேல் ஓவன் கோல் போட்டோன்னே I was like செம்ம we're going to win you know அப்படின்னு. then I think Rivaldo will equalize. ரிவால்டோ ஈக்குவலைஸ் பண்ணதும் ஒரு கதை தானே. ரிவால்டோ ஈக்குவலைஸ் ஓகே கரெக்டாக ஹாஃப் டைம் முடிகிற மணி ஈக்குவலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொனால்டினோ ஃப்ரீ கிக். ஸோ அந்த கேம்ல ஃப்ரீ கிக் அது. அந்த கேம் வந்து வீட்டில் நான் வந்து அப்ரூவல் வாங்கி, நான் ஸ்கூலுக்கு போல கேம் பார்க்கணும், வீட்டில் அப்ரூவல் வாங்கிட்டு 2002 அந்த டைமில் என் ஸ்கூல்லேருந்து சேசி பத்தாங்களா வெக்கம் இந்த முடியா தெரிச்சிட்டேன் மேன். அது சின்ன பிள்ளையா இருக்கிற டைம்ல வந்து வேற இங்கிலாந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும், ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வேற. இங்கிலாந்து யாரு நாடு? நம்ம நாடு தானே, நம்ம தாய் நாடு. இங்க என்ன ஒரு 100 years plus இங்க இருந்தாங்க மலேசியால, நம்ம நாடு தான் யாது. அந்த டோர்னமென்ட்ல பீனல் கோட் கூட பிரிட்டிஷோட தானே பைக்கறாங்க மலேசியா. எல்லாரும் பிரிட்டிஷ் தானே பைக்கறாங்க. நம்ம பர்சனல் இங்கிலீஷே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தானே. Tell me the war ball. war ball. சொல்லுங்க. இல்ல அந்த டோர்னமென்ட்ல தான மேன் ரிவால்டோ வந்து ஃபேக் பண்ணது இன்ஜரி. அந்த கேம்லயே செமி ஃபைனல். ஓகே செமி ஃபைனல்ல டர்க்கி. சோ ரெட் கார்டு சாட்டா மனுஷன். பட் அந்த வருஷம் ஜெர்மனி செம ஃபார்ம்ல இருந்துச்சு and Brazil won. ஜெர்மனி அந்த வேர்ல்ட் கப்க்கு போற முன்னுக்கு ஒரு கேம் லைக் one of the few last games before that lost to England 5-1. ஓ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தெரியுமா, இதெல்லாம் வந்து மத்த டீம் வந்து இங்கிலாந்துக்கு ஃபேக் ஹோப் தராது. சும்மா தோத்துறியே இந்த கேம் பாருங்க. அதுதான் ஜெர்மனி அதுதான் மேன். இப்படி விளாண்டாலும் when it comes to tournament இப்படியாவது நல்லா விளாண்டுருவாங்க மேன். ஒலிவர் கான் அந்த டைம். ஆமா and இந்த டைம் வந்து அப்ப மைக்கேல் பாலாக் எல்லாமே அந்த டீம் டச்சடா இருந்துச்சு. and இந்த இயர் க்ளோஸ் யூரோ வந்து இங்க நடக்குது. எங்கப்பா நடக்குது கெஸ் பண்ணுங்க. ஃபுட்பால் ஃபேன்ஸுங்களா? நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லுங்க. ஸ்விட்சர்லாந்து மேன். இந்த தடவை அந்த ரெண்டு கண்ட்ரி கூட நடக்கிறது இல்லையே. நான் ஒண்ணுமே சொல்றேன் இல்ல, நீங்க சொல்லுங்க. யூரோ எங்க நடக்குது? ஸ்விட்சர்லாண்டா ஜெர்மனில நடக்குது. ஜெர்மனியா? அந்த 200 பாயிண்ட்ஸ் பண்ண கூடாது. என்னமே லைட் அடிக்குதுன்னு என்ன லைட் என்னையா நீங்க சக்குனு லைட் அடி ஏன் திடீர்னு மோப் அப்படி செஞ்சாங்க? நானே யோசிச்சு பார்த்தா அப்படிதான். ஓ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா ஜெர்மனி நடக்குது. ஸோ ஏன் அது சொல்றேன்னா, ஜெர்மனியை வந்து நம்ம குறைவா இடப்படக்கூடாது. the team is not the strongest but டோர்னமெண்ட்ல இப்போ நல்லா விளையாடுவாங்க. இப்போ ஹோம்ல விளையாடுறாங்க. So உங்களோட prediction like who are the strong England, teams this year? France. It's coming home. France is the strongest team by far. அவங்க வந்து 2-3 டீம் அவங்க செட் பண்ணலாம். அவங்க France A, France B, France C அனுப்பலாம். You know நிறைய பிளேயர்ஸ் இருக்கு. ஃபைனல்ல வந்து France A vs France B கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் அந்த மாதிரி அனுப்புனாங்கன்னா அவங்க டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க.
இங்கிலாண்டும் குட் தான். இங்கிலாண்டோட ஸ்ட்ரைக் ஃபாஸ்ட் வந்து இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். சும்மா இருங்கண்ணா நீங்க. ஆனா ஸ்ட்ரைக் ஃபாஸ்ட் தான், ஸ்ட்ரைக் ஃபாஸ்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் இட் ஹஸ் பீன் இன் a லாங் டைம்னு சொல்லலாம்ல. இது செம்மலா மேமாங்க. ஆனா டிஃபென்ஸ் ரொம்ப துறவா இருக்கு இப்ப. நம்ம ஹேரி மெக்வயர் வேற போலிய டோர்னமெண்ட்க்கு அவங்க இன்ஜரி இல்ல. Oh shit. ஓ மை காட். ஆமா. ஸோ டிஃபென்ஸ் வைஸ் கொஞ்சம் So it's France and England. பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி டோன்ட் கால்குலேட், டோன்ட் மிஸ் அவுட் ஜெர்மனில. போர்ட்டுகல் சொல்ல முடியாது, தலை வராக போர்ட்டுகலுக்கு. கிறிஸ்டியானோ அன்னைக்கு செம்மையான ஒரு கோல் போட்டாங்க அயர்லாந்து கூட. ஏசா அந்த மனுஷன் பாருங்க, வயசானாலும் அவர் தான் படைப்பாளர் சொல்லுவாரு பாத்தீங்களா, வாட் அ மேன். அவர்தான் தாத்தா வராரே, அவருதான் இது வயசானாலும். நல்ல ஒரு டாபிக் திறந்து விட்டீங்க இப்ப. கம் பேக் இந்தியா. சரி வாங்க, இது கடைசியா இது பேசிட்டு நம்ம முடிப்போம். அதை என்ன ஃபீல் பண்றீங்க இந்தியன் 2 சவுண்ட் ட்ராக்? நாட் மை கப் ஆஃப் டீன்னு சொல்லுவேன். வாவ், சரியா பேசுறீங்க. பேசுவோம். இல்ல எதனாலன்னு சொல்லணும்னா, மேபி நம்ம இந்தியன் 1ல வந்து நம்ம ஏராமனோட பாட்டெல்லாம் கேட்டு கெட் யூஸ்ட் ஓகே. ஆயிட்டோம். கம்பேர் பண்றது தப்பே இல்லை. கம்பேர் பண்றது தப்பே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்கல்ல கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற இது வேற. நோ 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 நோ. ஏன்னா இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் இல்ல. இது ஏற்கனவே ஒரு ஆள் பண்ணிட்டாங்க, இப்ப பார்ட் 2 வருது. ஸோ கம்பேரிசன் இருந்துதான் ஆவாங்க. இந்த தாத்தா வந்து அந்த தாத்தாவோட பையன்னா மேபி ஒத்துக்கலாம். 100 வயசா இப்ப அவங்களுக்கு? தாத்தானா 100 வயசு தாண்டி இருக்கணும். அவங்க 70-75 But for வயசு. sure, இந்த தாத்தா அதே தாத்தா தானே வர போறாங்க. அந்த கேப், அந்த படத்துக்கும் இந்த படத்துக்குள்ள கேப் வச்சு தான் கால்குலேட் பண்றாங்களா இல்ல என்ன சொல்றாங்க? கண்டிப்பா அப்படிதான். சோஷியல் மீடியா எல்லாமே இருக்கு. ஆனா எப்படி அவங்க அந்த அதான் எனக்கும் தெரியல. அவரு சிலாப்னா ஏதாவது அந்த ஓகே. இப்போ இது வந்து 2008 வந்துச்சுன்னா, எனக்கு 2008 சோஷியல் மீடியா இருந்துச்சு தானே. ஆனா இவங்க காட்டின மாதிரி அந்த பாட்டுல எல்லாம் காட்டின மாதிரி அந்த சோஷியல் மீடியா இல்ல, படம் தானேயா. நம்ம டாக்குமெண்ட்ரியா பாத்துட்டு இருக்கோம். இருக்கலாம். தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி வச்சீங்கன்னா லைட்டா கன்வின்சிங்கா இருக்கும். 2008 early 2000 அந்த மாதிரி இயர்ல நடக்கும். கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போய் அப்படி 2024ல நடக்கிற மாதிரி வச்சாங்கன்னா தெரியல. அண்ணன் அவங்க தாத்தா சிலாப்னா ஆயுர்வேதிக் அந்த மாதிரி போய் நின்னு பேசுது. மேபி தாத்தாக்கு மர்மக்கலை தெரியும், ஆயுர்வேதிக் மாஸ்டர் அவரு. இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபார்பிடன் ரைஸ் சாப்பிட்டே வளர்ந்துருப்பாங்க. மேபி அதுதான் 100 வயசு வரைக்கும் ஆளைக்கும். ஹைலாண்டர் ஆயிட்டாங்க. சங்கர் சார் காட்டுவார் சார் பிரம்மாண்டத்தை அதுங்க காமிப்பாட்டியா சரிங்க சார். ஆனா மியூசிக் எனக்கு வந்து வெரி டிசப்பாயிண்டட்லா. ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த கம்பேக் இந்தியன் வந்து கொஞ்ச நாள் முன்னே தெரிஞ்சிருச்சு. அந்த அவங்க டீசர் என்னமோ டிராப் பண்ணும்போது அது எனக்கு நல்லா இருந்த மாதிரி. அந்த கம்பேக் இந்தியா, அந்த பெட்ரோட்டிசம், அந்த நான் அந்த ஃபீல் பண்ணி தெரிஞ்சிட்டாங்க. நான் அப்பையில இருந்தே பிடிக்கல எனக்கு. ஆமா, எனக்கு அது கூட பெட்ரோட்டிசம் எதுவுமே ஃபீல் ஆகல. ஓகே, எனக்கு அந்த அது வந்துட்டு எனக்கு ஓகேயா இருந்துச்சு. இந்த ஆல்பம் ஹோல் ஆல்பம் கேட்டோடனே தான் ஓகே. நான் அதுதான் ஃபர்ஸ்டா கேட்டேன். அப்புறம் வந்து அந்த இன்னொரு பாட்டு கேட்டேன், என்னமோ அந்த இப்ப வந்தது பாராவா என்னமோ. ஓகே, எஸ், அது கேட்டேன்னா வாவ், அனிருத் லைக் ஓகே, லைக் செம்மையா இருந்துச்சு அந்த பாட்டு. எனக்கு அது உண்மையாக பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு கேட்கறதுக்கு. நான் ஒரு 3 நாள் தெரியாத பாட்டு அந்த பாட்டு கேட்டேன். ஏன்னா லைக் நான் தமிழ் பாட்டுலாம் அவ்வளோ கேட்கறது இல்லை. பட் அந்த பாட்டு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னொருத்தர் கேட்போம் 2-3 தடவை கேட்டேன். அதை இட்ஸ் வெரி நைஸ், எஸ்பெஷலி த செகண்ட் செக்ஷன், இந்த ட்ரம்ஸ், லைக் வாஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ நினச்சா ஓகே, அனிருத் செஞ்சிருக்காங்க ஒரு மேட்ரை. ஓகேலா, ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபீல்ல ஒரு டச்ல கொடுக்க போறாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பாட்டை கேட்டா மேன் இல்ல ஆக்சுவலி என்ன நீங்க ஜோக்கான ஒரு விஷயம் சொன்னீங்க, பாட்டு நல்லா இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு கரெக்டா இமேஜின் பண்ண சிங்க் பண்ணுதான்னு பாத்தீங்கன்னா, தாத்தா வராரு பாட்டு வந்து செம்ம உண்மையிலே சாவடியான பாட்டு. ஆனா எனக்கு இந்த இந்தியன் தாத்தா வச்சு இமேஜின் பண்ணவே முடியல. கதனை விட போறாரு இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு என்ன பாட்டு தெரியுமா வருது, இந்த பாடத்தாடு வருது தெரியுமா, தாத்தா செத்து போயிடுவாரு, தூக்கிட்டு வருவாங்க, கல்யாண சாவு. ஓகே ஓகே, எனக்கு அந்த மாதிரி விஷுவல்ஸ் தான் வருது. தாத்தா இறந்து போய் தூக்கிட்டு வராங்க, முன்னாடி ஆடிட்டு இருக்காங்க, தாத்தா கதனை விட போறாரு. எனக்கு இந்தியன் தாத்தா வரவே மாட்டாங்க. எனக்கு அதனாலதான் பிடிக்கல. நாட் மை கப் ஆஃப் டீ. செத்து போன தாத்தா வராங்க. அந்த படத்தை ஆடிக்கிட்டு நீங்க அந்த பாட்டை போட்டு படத்தோட மியூசிக் வீடியோ போட்டு நீங்க எடிட் பண்ணி வைங்க, போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரீமிக்ஸ் பாட்டுமே இருக்குல்ல அது. பட் இட் இஸ் எப்படின்னா லைக் இந்தியன் வந்து ஒரு 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 ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஒரு
ஒரு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் அதோட இந்த கல்ச்சுரல் ரெலவென்ஸு, அப்புறம் அதோட என்ன சொல்லுவாங்க, அது ஒரு செம்மையான ஒரு வார்த்தை பாய்ப்பாங்களே இப்போ உள்ள பிள்ளைங்களாம், எஸ்தெட்டிக்ஸ். அது படத்தோட எஸ்தெட்டிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது செம்ம, அது லாக்டு, அது படத்தை லாக்டு. அதுக்கும் சம்பந்தமே இல்லைமே. நான் அப்புறம் அந்த ஃபுல்லாக அந்த ஜூக் பாக்ஸ் கேட்டேன்ல, சரி ஓகே அந்த அந்த பாரா மாதிரி இன்னொரு பாட்டு இருக்க போதா அப்படின்னு. இல்லை மேன், லைக் எல்லா பாட்டும் அனிருத் வந்து கிரேசியாக செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு பாட்டு மட்டும் இந்தியன் பாட்டு மாதிரி இருக்கு, விச் இஸ் கிரேசி. நான் நினச்ச கம்பேக் இந்தியன் வந்து ஒரு ஸ்கோராக தான் இருக்க போகுதுன்னு பார்த்தா அதுவும் ஒரு பாட்டு. ஆக்சுவலி ஸ்கோடாக தான் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டுமே ஒரு மேபி அப்படி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு தானே. ஸ்கோரா மட்டும் தெரியலையே. அது வீடியோ கிளிப் தான், அது லிரிக்ஸ் வீடியோ வந்துச்சு போல, சிதாட் ஆடிட்டு இருப்பாங்க. ஆடுறதுலாம் இருக்கு, எனக்கு மேபி அதான் இருக்கும் தோணுது எனக்கு. தெரியல என்ன பண்ண போறாங்க. இப்போ நம்ம இப்படி சொல்லலாம், திடீர்னு படம் பார்க்கும்போது செம்மையா ஒர்க் ஆகலாம், ஏனோ நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு கேட்கும் போது வந்து படம் மண்டிக்கு வருதா. இட்ஸ் லைக் மச்சம் ரெண்டு டிஃப்ரெண்ட் என்டிட்டி லைக் மேட்ச் பண்ணாத மாதிரி இருக்கு. வாட்டர் அண்ட் ஆயில் மாதிரி இருக்கு. இட் டசன்ட் மிக்ஸ் அட் ஆல். ஏதான் பார்ப்போம். அவங்க என்ன 2 படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க at the same time. அனிருத் சொல்றீங்களா? அனிருத்தும் ஐ திங்க் நிறைய வச்சிருக்காங்க. ராம் சரணோட கேம் சேஞ்சரும் அந்த படம் தான், ரைட், கேம் சேஞ்சர். ஏன் அனிருத் ஏன் ஏஆர் கூட கூடாது? எனக்கும் அது செம்ம சிம்பிளான ஒரு டிசிஷன் தான். அது செம்ம சிம்பிளான ஒரு மேட்டர். அதே காஸ்ட் அப்படியே அந்த யூனிட்டி அப்படியே வேலை செஞ்சிருக்கலாம். அதே மேபி அதே சேம் படம் அந்த ஃபீல் வந்துட்டு மேபி சங்கர் மேபி ஒரு ரீசன் இருந்திருக்கலாம்ல. மேபி இது வந்து இட்ஸ் நாட் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த தாத்தா, பட் இட்ஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைக் யங் பீப்புள் லுக்கிங் அட் த தாத்தா. அவங்களோட டீச்சிங்ஸ், அவங்களோட இது யூனோ. ஸோ அதுக்கு தேவைப்பட்டு மேபி what if Tata is not even alive in that movie? அதான் இப்போ நான் அதுதான் யோசிச்சேன், தாத்தா வரவே மாட்டாங்கலாம் படத்துல. மேபி படத்துல not alive, just videos இல்லனா கதை சொல்லுவாங்க மேபி அந்த மாதிரி. என்ன பண்ணாரு தெரியுமா? Yeah, and then these people are தெரியும் பார்த்தா சிம்பு இருக்காங்கலாம் படத்துல. சும்மாலா சிம்பு வந்து மணிரத்னமோட செல்லப்பிள்ளை. சும்மாலா. So அதுதான் நம்மளே கதற விடாம இருந்தா சரி நம்மளுக்கு. ஆனா எனக்கு அந்த படத்துல எனக்கு அவ்வளவு பெரிய எனக்கு ஹோப்லாம் இல்ல. பார்த்துட்டு வரலாம். கமலோட இன்னொரு படம் அடுத்த மாசம் வெளியாகுது. கல்கி இந்த மாசம் கல்கி. தக் லைஃப் என்ன சொன்னாங்கன்னு கமல் ரிவீல் பாத்தீங்களா ட்ரெய்லர்ல? அந்த கண்ணாடி போட்டு வருவாங்கல்ல, அதான் இல்ல கடைசி அந்த மூஞ்செல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்கார்டா நம்ம எரிஞ்ச மாதிரி இருக்கும். இல்ல பாக்கல. ஸோ அதுதான் அது வந்துட்டு மகாபாரதமோட கண்டினியூவேஷன். ஏன்னா அஸ்வத்தாமா வந்துட்டு இன்னும் உயிரோட இருக்காங்க. இந்த எண்ட் வந்துட்டு ஏன்னா கல்கி வந்துட்டு at the end of the world அந்த மாதிரி தானே வரணும். ஸோ அது ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு கதை. அஸ்வத்தாமா is still there and he is coming out for war அந்த மாதிரிலாம். அமிதாப் பச்சன் தான் அஸ்வத்தாமா. அதுதான் எனக்கு வந்து அது ஒரு ஹூக்கு, இந்த ஃபியூச்சரில் நடக்கிற கதை. ஸோ என்னென்ன காட்ட போகிறாங்க, எப்படி இருக்க போகுது, அது பார்க்கறதுக்கு ட்ரெயிலர்லேயே பார்த்தேன். அந்த மேல் உலகம் கீழ் உலகம், அந்த கீழே எல்லாம் முடிஞ்சு மேலே உள்ளவங்கலாம் பெரிய ஆளுங்க, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. யார் இங்கே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் பார்த்தீங்க? நல்லா இருக்கும் இந்த மாதிரி கதைகள்லாம், செமையா இருக்கும். எல்லாத்தையும் முக்கால்வாசி இது வந்து நான் என்ஜாய் பண்ணேன். நிறைய படம் அந்த மாதிரி தானே. இது அது இன்னொரு அல்டர்ட் கார்பன் ஒரு சீரிஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயம் பார்க்கறதுக்கு. ஸோ என்னன்னா நான் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா டீமன் ஸ்லேயர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புது சீசன் முடியும், கொஞ்சம் ஓட்டம், அதுக்கப்புறம் ஒரே டே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ கைஸ் நீங்க என்ன செய்யுங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க, அழகழகான காமெண்ட்ஸ் போடுங்க. அதுதான் என்டர்டெயின்மெண்டா இருக்கு எனக்கு. அப்ப அண்ணன் அந்த என்ன அண்ணா அது
இவங்களா ஃப்ரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் பிரெஞ்சு எப்படி மறக்காம டிஎம் கரெக்டா என்ன சொல்லுவாங்க கரெக்டா கரெக்டா மிஸ் பண்ணாம டிஎம் பண்ணுங்க கேம் கூட்டு போறேன் அண்ட் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜென்டில்மேனா நடந்துக்காங்க ஜென்டில்மேன் நடந்துங்க ஆமா சிங்கி டைம் சிங்கி டைம்